வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1097 புள்ளிகள் சரிஞ்சு 78,918 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 315 புள்ளிகள் சரிஞ்சு 24,450 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, உலக அளவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர் நிலவரம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிபி எலெக்ஷனை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு ட்ரிப் கிளம்பியிருக்காரு சார். ஓகே. குறிப்பா மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற அறியறதுக்காக இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் அப்படின்னு ஒரு ட்ரிப்பை மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த ட்ரிப்ல நமக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு சார். அதனால இந்த ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சார் பண்ண போறேன். வெல்கம். அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஷோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லயும் இருக்கு இல்லையா? ஆமா சார், ஆமா. அதுலயும் நம்ம 2 அப்டேட்டும் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் சம்பந்தப்பட்டதும் போடுறீங்க, இதுவும் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸும் அதுல வருது வாட்ஸ்அப் சேனல்ல. ஆமா சார், கரெக்டா சொல்றீங்க சார். ஓகே. ஸோ நேயர்கள் எல்லாருமே அதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். சார், முதல்ல இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கலாம் ஒரு 30 நாட்களுக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிற சார்? சரி, போட்டோம், பரவாயில்ல, பாவம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல உண்மையாகவே இந்த எண்ணெய் பொருளாதாரம் அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு, விலைவேற்றம் அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? இல்ல இது ரொம்ப மிகப்பெரிய அளவுல நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பக்கத்துல இருக்கவங்களுடைய தேவை பாத்தீங்கன்னா அங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து மிகப்பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கு. பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே, கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, நேத்து பேசணும் எல்என்ஜி பத்தி பேசணும், அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்ததுன்னா, இந்த பிரச்சனை தொடர்ந்தால், நேத்து ஓரிரு நிறுவனங்களை பத்தி பேசணும், நம்ம பேசிய பிறகு பல நிறுவனங்கள் ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நம்ம ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ் பத்தி பேசிட்டோம். ஏற்கனவே ஒப்பந்தம் இட்டுக்கிறோம். அந்த ஒப்பந்தமிட்டபடி நான் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றணும். ஆனால் எதிர்பாராத ஒரு போர் காரணமாக அல்லது அந்த மாதிரி இயற்கை சூழல் காரணமாக, பேரிடர் காரணமாக வந்துச்சுன்னா அதை காரணமா சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் பின்வாங்கலாம், என்னுடைய கமிட்மெண்ட்ல இருந்து பின்வாங்கலாம். அந்த மாதிரியாக இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு பல நிறுவனங்கள். அப்ப அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்திடம் இதை வாங்கி நம்ம ஒண்ணு பண்ண போறோம்னு நம்பி இருந்த நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் பாதிக்கும். அவர்களிடம் இன்னொருத்தர் வாங்க போயிருப்பார், அவர் பாதிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும். அந்த செயின், ஒட்டுமொத்த செயினையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எரிபொருள், அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் இது மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்படுகிறது. அதுவும் பெருமளவு இது வர்றது நமக்கு அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து, அதுவும் அந்த நேரோ ஸ்ட்ரைட் வழியா தான் நமக்கு வருது. அதனாலதான் இது பேசப்படுகிறது. இதுல இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கலாம்னு, அதை பத்தி நாங்க பெரிய அளவுல அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் அது 1 மந்த் அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சாதகமா இருக்கும்னு தெரியல. ஏன்னா கஷ்டத்துக்கு ஒரு ரிலீஃபா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கும் பொழுது, நம்ம ரஷ்யாவிடம் இருந்து ஒரு மாதங்களுக்கு முன்பு கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருந்த பொழுது, சென்ற ஆண்டு இறுதி வரை நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பேரலுக்கு $10 மேல நமக்கு அது விலை மலிவாக இருந்தது. சாதாரணமா வெளியில என்ன விலைக்கு வாங்குவோமோ அதை விட $10 மேல மலிவாக இருந்தது. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, $5 மேல பிரீமியம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ரஷ்யா ஆயில. 10% டிஸ்கவுண்ட் போச்சு, 5% பிரீமியம், 15%. இது எதுலைன்னா ஏற்கனவே 35% அதிகரிச்சிருக்கக்கூடிய விலை. இது வேற. இப்போ அதுவே ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம நேத்து பேசினது கச்சா எண்ணெய் $75 $76 இருக்கு. அது இந்த ஒரு மாசத்துக்குள்ள அல்லது இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்பு, 10 நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட கூட 10% 15% ஏறி இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்பு இருந்தது $60 கிட்ட இருந்தது. அங்கிருந்து பார்க்கும் பொழுது 20-25% ஏறி இருக்குன்னு பேசணும். இப்போ $84 அப்படிங்கும் பொழுது 35% ஏறி இருக்கு இந்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள கச்சா எண்ணெயுடைய விலை அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த விலையில நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த டிஸ்கவுண்டும் கிடையாது, விலையும் ஏறிடுச்சு. 2வது 3வது 5% பிரீமியம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலும் பொழுது, இதை நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியல. கச்சா எண்ணெயே இல்லாமல் இருப்பதை விட அது இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இது ஒரு அனுகூலமாகத்தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்பு வரை நம்ம 40% நம்முடைய இம்போர்ட் ரஷ்யால இருந்து இருந்தது. அதை இப்ப இன்னும் 20% இப்ப இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து இது அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் சொல்லக்கூடியது இதுதான். ஒரு பக்கம் சாதகம் நமக்கு இந்த செய்தி, இன்னொரு பக்கம் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஏன்னா இந்த 10% டிஸ்கவுண்ட், 5% பிரீமியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாலர் வேற இப்ப ஏறி போச்சு. $90 $89-90 இருந்தது, இப்ப 92 கிட்ட இருக்கிறதுனால இது நல்ல விஷயமா இல்ல எப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல. நல்ல விஷயம்தான் கஷ்டத்துக்கு நடுவுல பார்க்கும் பொழுது. பட் ஆனால் அதனுடைய அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன் சார் அந்த டிஸ்கவுண்ட்டை கட் பண்ணாங்க? ஏன் கட் ஆச்சு? இப்போ ஏன் பிரீமியம் குடுக்கணும் நம்ம? எல்லாமே கமர்ஷியல் சந்தை ஏறி இருக்கு. அப்ப நாங்களும் ஏத்துறோம் ஒண்ணு. 2வது இன்சூரன்ஸ் காஸ்ட் எல்லாமே வந்து சர்வே செலவுல வந்து கப்பல்ல கொண்டு வரக்கூடிய செலவு எல்லாமே வந்து ஏறி போச்சு. சோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பிரெடாமினன்ட்லி கமர்ஷியல் கன்சிடரேஷன் நம்முடைய ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுங்கிறது எந்த நாடுமே செய்யும். முதல்லயும் ரஷ்யா நமக்கு கொடுத்தது வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய பெரிய அன்பு ஆதரவு நல்லுறவு இருந்ததுங்கிறது உண்மை. பட் ஆனா அதை தாண்டி எல்லாம் வந்து கமர்ஷியல் கன்சிடரேஷன் வேற நாடுகள் வாங்க தயாராக இல்லை. அவர்கள் உற்பத்தி செய்வதை நமக்கு கொடுத்தாங்க. அதனால நம்ம வாங்கிட்டு இருந்தோங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பாருங்க. இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ரிஃபைனர்ஸையும் இந்த ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடியவங்களை வந்து குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸை வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணி இது பண்ண சொல்லியிருக்காங்க. புரோபேன், பூட்டேன் இந்த மாதிரியான அந்த ஏரியால என்னன்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி நம்ம வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குக்கிங் கேஸ் இருக்கு இல்லையா, ஃபியூவல், ஆமா. அதாவது ஹோட்டல்ஸ்ல இதற்கான ஒரு ஷார்டேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு அரசு வந்து அதுல முதல்ல இப்ப போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்பிஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெஸ்ட் ஏசியால இருந்து தான் நம்ம 85-90% நம்முடைய எல்பிஜி வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப அது தடைப்படும் பொழுது இப்ப உள்ளூர் உற்பத்தியை அதிகப்படுத்தி இதை போக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த தகவல் வந்த பிறகு ரஷ்யா இந்த இதெல்லாம் வந்த பிறகு ரிலையன்ஸினுடைய 2 டேங்கர் வந்து ஐரோப்பாவை நோக்கி போய் கொண்டிருந்தது. பாதி வழியில் திருப்பப்பட்டு ஆசியாவை நோக்கி திருப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியும் வெளியானது. ஓ! ஏன்னா இந்த பிரச்சனை ஏற்றுமதி பண்ணதா சார் அதெல்லாம்? அந்த ஆமா கப்பல்ல போனது? ஆமா ரிஃபைன் பண்ணி ஏற்றுமதி பண்றது. கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி தான் பண்றோம். பட் அதற்கு பிறகு அதை ரிஃபைன் பண்ணி ஏற்றுமதி பண்றோம். நம்ம உள்ளூர் கச்சா எண்ணெயும் கொஞ்சம் எடுக்கிறோம். அந்த ரிஃபைன் பண்ணி ஏற்றுமதி பண்ணது வந்து இந்த மாதிரி திருப்பி வந்திருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சோ இதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா கச்சா எண்ணெயுடைய விலை $150 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார் அப்படிங்கிற செய்தி 150 150 கண்டிப்பா அப்ப பெட்ரோல், டீசல் விலையில எல்லாம் தாக்கம் வருமே சார்? இதை நம்ம வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்றதுக்காக சொல்லல. இது வந்து முன்பு நடந்ததானா நடந்திருக்கு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 16 ஆண்டுகளுக்கு அதற்கு முன்பு கூட ஒரு 2007, 8ன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல $140 தாண்டி எல்லாம் சென்றது கச்சா எண்ணெயுடைய விலை. அதை கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த $140-$45 இருந்ததுதான் அப்புறம் $30-40 வந்து அப்புறம் அங்கிருந்து ஏறி இப்போ வந்திருக்கு. சோ அதனால ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பட் அதற்காக அப்ப இருந்ததுங்கிறதுக்காக அப்ப போகணுமான கட்டாயம் இல்லை. ஆனால் அன்று இருந்ததை விட இன்று உலக பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு விஷயத்துல இதுல கணக்கு, ஒரு சின்ன கணக்கு. ஃபைனான்சியல் டைம்ஸ், இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ்ல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆர்டிகல் வந்து இதை பத்தி டீடைல்டா எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 150 இல்ல 200 போனால் கூட, 200 தாண்டினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, $200 தாண்டினால் கூட அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி விலை ஏறும் பொழுது கன்சம்ஷன் குறையும். பொதுவாக எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்ப ஐஸ்கிரீமோட விலை அதிகரிச்சா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறத குறைச்சிக்க போறீங்க, வெளியே போய் சாப்பிடறத குறைச்சிக்க போறீங்க. ஆனால் இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் இதனுடைய பிரைஸ் வந்து பொருளாதாரத்துல வந்து இன்எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக், டிமாண்ட் இஸ் இன்எலாஸ்டிக்னு சொல்றது. விலை அதிகரிக்கும் பொழுது கன்சம்ஷன் குறையும், அது எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்ங்கிறது என்னன்னா விலை அதிகரிக்கும் பொழுது கன்சம்ஷன் குறையும், விலை குறையும் பொழுது கன்சம்ஷன் கூடும். சோ இந்த பெட்ரோலிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்து விலை அதிகரிக்கும் பொழுது கன்சம்ஷன் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா நீங்க அலுவலகத்துக்கு வர்றவங்க வந்துகிட்டு தான் இருக்கணும், சரக்கு போக்குவரத்து நடந்துகிட்டு தான் இருக்கணும், எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் பெரும்பாலானது. ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹாலிடே அது வேணா குறையலாம், அந்த அளவுக்கு குறையும். ஓகே சார். விலை ஆனா எவ்வளவு விலை ஏறினாலும் அது கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாரா தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? தயாரா இருப்பாங்களோ இல்லையோ வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து டிமாண்ட். கட்டாயம் நம்ம பஸ்ல 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ பயணித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, ஒரு உற்பத்திக்கு தேவைப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது இது ஆகலாம். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த $147 2007, 8, 9 அந்த ஆண்டு காலகட்டத்தை தொட்டது கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு. அதை பணவீக்கம் மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலைக்கு $222. அதனால வந்து $200 தாண்டினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்னு ஃபைனான்சியல் டைம்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. பட் அவ்வளவு தூரத்திற்கு போகுமாங்கிறதெல்லாம் நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளவு நாட்கள் இந்த போர் தொடர்கிறது. இந்த போர் தொடர்வதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், கச்சா எண்ணெயினுடைய அவைலபிலிட்டி இன்னைக்கு பிரச்சனை இல்லை, அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் பிரச்சனை. அதனால வந்து இது பலவிதமான ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் கத்தாரினுடைய எனர்ஜி மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா கேஸ், கச்சா எண்ணெய் இதனுடைய அவைலபிலிட்டி குறையும். அதே நேரம் பல்வேறு நாடுகளினுடைய பொருளாதாரத்திலும் இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இது கல்ஃபுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா இது கொஞ்சம் ப்ரொலாங்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அது 2 நாடுகள் சம்பந்தப்பட்டதுதான் கடைசி வரைக்கும். பல நாடுகள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால வந்து அதுவும் எல்லா அரபு நாடுகள், பல
பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவு நாட்கள் தொடரும்னு சொல்ல முடியல. பட் நிச்சயமாக ஓரிரு நாட்களில் ஒரு சுமூகமான சூழலுக்கு திரும்பும் என்று எதிர்பார்த்தது அந்த மாதிரி நடக்கல. ஒரு வாரம் ஆக போகுது. சோ அந்த மாதிரி தொடர்ந்துச்சுன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை இதெல்லாம் அதிகரித்து, பணவீக்கம் அதிகரித்து, நடப்பு கணக்கு பற்றாக்குறை கணிசமாக அதிகரிக்கும். யோசிச்சு பாருங்க, இப்பதான் நம்ம ரொம்ப நாட்களுக்கு பிறகு 725 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி கையிருப்பு. இது குறித்த புள்ளி விவரங்கள் மேலும் இன்னைக்கு மாலை மத்திய அரசு தொடங்கி வெளியிடும். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எல்லாமே வெளியிட போறாங்க. அது மாதிரி இதுவும் வரும். பட் ஆனால் கடைசியாக வெளியிட்ட தகவல் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. நமக்கு நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஓராண்டு இறக்குமதிக்கு தேவையானது. இந்த ஓராண்டு இறக்குமதிங்கிறது எதை வச்சு கணக்கு பண்ணிருப்போம்? நம்ம $65 ஒரு கச்சா எண்ணெய். இப்ப $85 என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டா 30-35% அதிகரிச்சிருக்கு. நமக்கு அதுக்கு அந்நிய செலாவணி அதுக்கான தேவையும் அதிகரிக்கும். அப்ப இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் ஒரு பக்கம், டாலருடைய விலை உயர்வு ஒரு பக்கம், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே எவ்வளவு நாட்கள் இந்த போர் தொடர்கிறது அதி தீவிரமாக, எப்பப்ப மாடரேட் ஆகி கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வருது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா பல அமைதியான நாடுகள் எல்லாம் அரபு நாடுகள்ல பல நாடுகள் அமைதியை விரும்பக்கூடிய நாடுகள், தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு சூழல், அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போறது ஒரு இதா இருக்கு. அங்க அந்த ஊர்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியால இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பல நாடுகள்ல, அந்த அந்த ஏரியால இருக்கக்கூடியதுல. ஆமா சார். குறிப்பா இந்த UAE போன்ற நாடுகள்ல உலகத்துல இருந்து பல்வேறு மூலைகள்ல இருந்து பணக்காரர்கள் அதிகமாக அங்க செட்டில் ஆகுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, இன்னைக்கு அவங்களுமே ட்ரம்ப்புக்கு எதிராக கொந்தளிச்சிருக்கிறதா செய்திகள்லாம் வருது சார். நிச்சயமா. ஏன்னா அவர்களுக்கு பெரிய அளவுல வர்த்தக தலைமையகமாக துபாயும் லண்டனும் இருந்தது. லண்டன்ல இப்ப அந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுங்க. பட் இன்னும் காப்பீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் லண்டன்ல இருக்கு. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச், கோல்டு இருக்கு. அந்த மாதிரி துபாய் ஒரு மிகப்பெரிய அளவுல மிடில் ஈஸ்ட் வர்த்தக தலைமை உள்ள இடமா இருக்கு. சிங்கப்பூர் இந்த பக்கம், இந்த மாதிரியான நாடுகள் அதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடியது. ஏன்னா எப்படி நமக்கு கச்சா எண்ணெய் பெரிய பிரச்சனையோ, நீங்க யோசிச்சு பாருங்க. கச்சா எண்ணெயை தவிர்த்து வேற அங்க எதுவுமே இல்ல. கட்டடங்கள் கட்டணம் இருக்காங்க, அவ்வளவுதான். அங்க நீங்க இப்ப இந்தியாவில இருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ காய்கறியோ அல்லது உணவுப் பொருட்களோ ஏற்றுமதி ஆகலைன்னா அரபு நாடுகள் என்ன பண்ணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ. சோ மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய வணிகம் பாதிக்கப்படுகிறது. இறக்குமதி ஏற்றுமதி, அங்க என்ன இருக்கிறதோ அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அங்க இல்லாததை அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு டூ வே அப்படின்னு ஒரு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இவங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருமானால் நிச்சயமா ட்ரம்ப், நீங்க இங்க இல்ல அமெரிக்காவிலேயே அவருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய US மரைன் அவர் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திருப்பீங்க நேற்று தொலைக்காட்சிகளில் ஊடகங்கள் வந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, அங்கேயுமே இருக்கு. அங்க ஓப்பனா பேசுவதற்கு ஒரு சின்ன தயக்கம் வந்திருப்பதாக பலர் உணர்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். சார், ஒரு பக்கம் கல்ஃப்ல இருந்து அந்த எண்ணெய் கேஸ் கிடைக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் இதை ரஷ்யா ஒரு வாய்ப்பா பாப்பாங்களா சார்? அவங்களுக்கு நிறைய மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா ரஷ்யா இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் இந்த பிரீமியம்ங்கிறதே நான் பாக்குறேன். இல்லைன்னா உண்மையான நட்புறவு நாடாக இருக்கும் பட்சத்துல அவர்கள் நாங்க அதே விலைக்கு தரேன்னு சொல்லலாம். பட் கமர்ஷியல் கன்சிடரேஷன் இருக்கிறதுனால அவர்கள் இது ஒரு வாய்ப்பா பார்க்கிறாங்க. பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அப்படித்தான் தெரிகிறது. பட் அது பரவாயில்ல. இது எந்த நாடுமே என்ன சேரிட்டி அப்படிங்கிறது இல்ல, எல்லாருமே ஒரு இது இருக்கு. பட் நிச்சயமா இது ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த ஒரு சூழல்ல இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னா ரஷ்யா, அமெரிக்காவும் நாங்க இதுல தலையிட மாட்டோம், நீங்க வாங்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு மாசம்ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆனா 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம பார்க்கலாம். சார், இப்போ தங்கம் வெள்ளி அதனுடைய நிலவரம் என்ன சார்? கச்சா எண்ணெய் ஏறிக்கிட்டே இருக்கு பாக்குறோம். தங்கம் வெள்ளியினுடைய நிலவரம் சார்? இப்ப அட்டென்ஷன் ஃபுல்லா கச்சா எண்ணெயில தான். நேற்றைய முடிவுக்கு பிறகு இன்று அதிகாலையிலிருந்து 4% கச்சா எண்ணெய் ஏறி இருக்கு. நேற்றைய முடிவிலிருந்து 10%க்கு மேல ஏறி இருக்கு. ஆனால் பிரெண்ட் குரூட் $88. ஆனால் கோல்டு, தங்கம் வெள்ளி இதுல பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன பக்கவாட்டு நகர்தல் தான், சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு. காப்பர்லயும் அதே மாதிரி தான். எதுலையுமே மிகப்பெரிய MCX நீங்க மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் கச்சா எண்ணெயினுடைய விலை மட்டும் 6% ஏறி இருக்கு. 7700 தாண்டி நடந்துகிட்டு இருக்கு மார்ச் மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா. மற்ற எந்த கமாடிட்டிலையும் பெரிய அளவு இல்ல. நேச்சுரல் கேஸ் ஒரு 2% ஏறி இருக்கு. அதனால போக்கஸ் ஃபுல்லா இப்போ கச்சா எண்ணெய் தான். இல்ல சார், இப்ப ட்ரூத் சோசியல் மீடியால ட்ரம்ப் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலே தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறதெல்லாம் நான் பார்த்தோம் சார். இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, ஆனா அது அப்படி மாறாம இருக்கு, மிகப்பெரிய ஏற்றம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா சார்? இருக்கு, நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம கணித்து தான் சொல்ல முடியும். என்னன்னா நேற்றைய முன்தினமும் இதை பத்தி கொஞ்சம் பேசினேன். என்னன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் 4 விஷயங்கள்ல. அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல பெருத்து அடி வாங்குகிறது. அந்த இழப்பை சரி செய்வதற்கு நம்ம கையில எது லாபகரமாக இருக்கோ அதை விற்போம். வித்து அந்த பணத்தை எடுத்து இந்த நஷ்டமா இருக்கிறத சரி செய்யறதுக்கு முயற்சி எடுப்போம். அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து கொண்டு டீலிவரேஜிங்னு சொல்லுவோம். பங்குச்சந்தையில லீவரேஜ் பண்ணி கடன் வாங்கி முதலீடு செய்திருப்பவர்கள், முன்பேற வணிகத்துல ஈடுபட்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இப்ப அந்த மார்ஜின் கால்னு சொல்றது அது வரும். அந்த விலை
இறங்கியதன் காரணமாக அந்த வித்தியாச பணத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது எதை விற்போம்? ஃபேமிலிஸ் நம்ம கையில இருக்கக்கூடிய விற்க வேண்டாம் நினைக்கக்கூடியதை எது விலை அதிகரித்து இருக்கிறதோ அதைத்தான் விற்போம். அதுதான் நடந்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பு அதிகம் என்று நான் சொன்னேன். அதுதான் இப்போ நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனாலதான் தங்கம் வெள்ளியினுடைய விலை மிகப்பெரிய அளவுல ஏற்றம் காணவில்லை. திங்களன்று அந்த ஒரு நாள் இருந்ததோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரிதான் நல்ல பங்குகள் இறங்குறதுக்கு காரணமும் அதுதான். மோசமான பங்குகள் அல்லது வேற எதையாவது இழப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நல்ல பங்குகளை வாங்குவாங்க. அப்பதான் அந்த நல்ல பங்கினுடைய விலை எந்த விதமான நியாயமான காரணமும் இல்லாமல் இறங்கும். அப்ப அது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு சாமானிய முதலீட்டாளர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதா நான் பாக்கிறேன். ஓகே சார். சார் இந்த போர் இதையெல்லாம் தாண்டி மத்தபடி மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சார்? வீக்கா தான் இருந்தது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு இறக்கத்துல. சென்செக்ஸ்ல 6 பங்குகள் மட்டும் விலையேற்ற பங்குகள், அதுல 2 தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், ஐடி செக்டர். அது மாதிரி பார்த்து நிப்டிலையும் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நேர்மார். நேற்று நாள் முழுவதும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 150 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கடைசியில 2 to 3 மணிக்குள் பெரிய ஏற்றம் இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி வரைக்கும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் 150 புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது. 2:30 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 போல பார்த்தா 325 புள்ளிகள் இறக்கம். அதாவது 150 இன்னொரு 150 புள்ளிகள் கூடுதலாக அந்த ஒரு 3/4 மணி நேரத்துல இறக்கம் இருந்தது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நேற்று எப்படி ஷார்ட் கவரிங் இறுதியில வந்திருக்கலாம்னு கணித்தோமோ அந்த மாதிரி இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பக்கம் வந்திருக்கலாம், இன்னொன்னு பொசிஷன் அன்வைண்டிங் நடந்திருக்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 13 பங்குகள் அதுல விலையேற்ற பங்குகள், 37 பங்குகள் விலையிறக்க பங்குகள். பட் பிராடர் மார்க்கெட்ல அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்கு. சிக்னிபிகண்டா இல்ல. அப்பர் சர்க்கியூட்டை விட லோயர் சர்க்கியூட் குறைவா தான் இருக்கு. ஒரு மிக்சட் சிக்னலை தான் பாக்குறேன். 52 வீக் ஹையை விட 52 வீக் லோ அதிகமா இருந்தாலும், அட்வான்ஸோட டிக்ளைன் அதிகமா இருந்தாலும், அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை லோயர் சர்க்கியூட்டோட அதிகமா இருக்கு. அண்ட் வீழ்ச்சியுமே 3 மணிக்கு மேலதான், 2:30 மணிக்கு மேலதான் இந்த வீழ்ச்சிங்கிறது இன்னைக்கு இருந்திருக்கு. நாளைக்கு 2 நாட்கள் விடுமுறைங்கிற கட்டத்துல இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அதனால ஓரளவுக்கு வீழ்ச்சி ஒரு கட்டக்குள் வந்து கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அடுத்த வாரம்ங்கிறது கொஞ்சம் அமைதி திருப்பி நல்ல வாரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் பாக்குறேன். கரன்சிலையுமே $99 மீண்டும் வந்துருச்சு. அங்க சர்வதேச சந்தையில கரன்சி இண்டெக்ஸ், டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் முழுமையாக இல்ல. சின்ன ஏற்றம். இன்னைக்கு டாலர் மார்ச் மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா என்எஸ்சில ஒரு 12 பைசா அதிகரிச்சிருக்கு. நேற்று நல்லா இறங்கி இருந்தது, அந்த அளவுக்கு இல்ல, இப்ப ஏறல. 12 பைசா அதிகரிச்சிருக்கு. 99.83 அப்படின்னு இருக்கு மார்ச் மாத கான்ட்ராக்ட். பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 20 பைசா அதிகரிச்சிருக்கு. $122.75 அப்படின்னு. ஜாப்பனீஸ் எண் அந்த அளவுக்கு ஒன்னும் ஏறல. இன்ஃபேக்ட் யூரோ ஜாப்பனீஸ் எண் ரெண்டும் ஸ்லைட்லி வீக்கா தான் இன்னைக்கு நடந்திருக்கு. பெரும்பாலும் குரூட மட்டுமே சுற்றி இன்றைய வணிகம் முழுவதும் அமைந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த வாரம் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். சார் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்துருந்தேன் சார். ஸோ அதில் நான் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். என்னை மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை இதில் போட்டால் பணம் வரும்னு சொன்னாங்க. நானும் பணம் போட்டேன். அதில் ஆர்வமாக இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஈரான் மேல போர் தொடுக்குறாங்க, கம்பெனியை கொள்றாங்க, பங்குச்சந்தை இறங்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியல, லைஃப் இஸ் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்க பங்குச்சந்தை அதை கத்துக்கிறத தாண்டி குளோபல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸும் கத்துக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இதுல எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல ஒரு சாமானிய முதலீட்டாளருடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப நியாயமா. நானும் படித்தேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ட்வீட். என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு அமைதியான வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. சொல்லல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு பிக்ஸட் டெபாசிட், கோல்டு, ரியல் எஸ்டேட்னு போட்டுட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டேன், விலை ஏறிச்சு, தங்கம் வாங்கி வச்சிருந்தா சந்தோஷமா இருந்துச்சுன்னு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி போடல. பீஸ்ஃபுல் லைஃப்ங்கிறாங்க. அதுதான் அந்த காலத்துல பீஸ்ஃபுல் லைஃப். திடீர்னு பங்குச்சந்தையில முதலீடு பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். உலக பொருளாதாரம் எப்படி, இந்திய பொருளாதாரம் எப்படி, ஜிடிபின்னா என்ன, இன்ஃபிளேஷன் என்ன, ஐபிடி என்ன, யூஎஸ் வார், இப்படி எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை 2 விதமா பார்க்கலாம். என்னுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியறது இல்ல. என்னுடைய தேவை முழுவதையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பாதுகாப்பான முதலீடுகளே போதுமானதாக இருப்பின் பங்குச்சந்தை பக்கமோ அபாயகரமான முதலீடுகள் பக்கமோ நம்ம காலை கூட எடுத்து வைக்க கூடாது. அதற்கான மனப்பக்குவம் வேணும், அதற்கான தேவை இருக்கணும், அதற்கான பணம் இருக்கணும், அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்பிடைட் இருக்கணும். இல்லைன்னா இந்த பக்கம் வரக்கூடாது. நாலேஜ் கத்துக்கிறதுக்கான ஆர்வமும் இருக்கணும். இது இல்லைன்னா வரக்கூடாது. ஏன்னா என்னுடைய தேவை 1 லட்சம் ரூபாய் மாசம், எனக்கு ஒரு 10-12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வேணும். எங்கிட்ட ஒரு 5 கோடி இருக்குன்னா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு நிம்மதி. ஏன்னா நிம்மதிக்கு பிரீமியம் கிடையாது. நிம்மதிக்கு யாரும் இந்த விலைக்கு நிம்மதியை விற்கிறோம் வாங்கிங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது. அது கொடுக்கக்கூடிய நிம்மதி டிஃபரெண்ட். ஆனால் அதே சமயத்துல என்னுடைய இலக்கு வேற. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, ஆனால் அதை அடையணும். அதற்கு அதிக அளவுல எனக்கு வருமானம் வேணும். பிக்ஸட் டெபாசிட் கொடுக்கக்கூடிய வருமானம் பத்தாது, தங்கம் கொடுக்கக்கூடிய அப்ரிசியேஷன் பத்தாது. ஏன்னா தங்கம் 1 வருஷம் ஏறி இருக்கு, இந்த 1.5 வருஷம் ஏறி இருக்கிறத வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பங்குச்சந்தை நோக்கி வரும் பொழுது நீண்ட கால முதலீட்டாளராக இருக்க வேண்டும். தரமான பங்குகள்ல முதலீடு பண்ணணும், பிரித்து முதலீடு செய்யணும், அசெட் அலோகேஷன், டைவர்சிபிகேஷன், மென்டரிங்னு சொல்லுவோம். ஒரு நல்ல மென்டர் இருக்கணும் நமக்கு, ஒரு சவுண்டிங் போர்டா. ரொம்ப முக்கியமா ஒரு ஆண் இதுல ஈடுபடுகிறார் என்றால் வேகமாக
காரணமாக அவர் மனைவி சொல்றதை கட்டாயம் கேட்கணும். மனைவி வேண்டாம்னு சொன்னா இந்த பக்கம் வரவே வராதீங்க. வீட்லயே ஒருத்தரை வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா அது ஒரு பிரஷர் நம்ம மைண்ட்ல எப்போதுமே இருக்கும். அவங்க வேண்டாங்கிறாங்க, நம்ம அதை மீறி பண்ணி இழப்பு வேற ஏற்பட்டுருச்சுன்னா 2 பிரச்சனை நீங்க டேக்கிள் பண்ணணும். அதற்கு நேர்மாறாக அவர்கள் சொன்னதை கேட்டு ஒருவேளை தங்கத்துல போட்டிருந்தீங்கன்னா போன வருஷம் ஏறி இருக்கும். அப்படியே முழுக்க போடுங்கன்னு சொல்லல, அசெட் அலோகேஷன்ங்கிறது முக்கியங்கிறது தான் இது காட்டுகிறது. இது ஒரு பக்கம். இதுல இன்னொரு சைடு சொன்னேன் இல்லையா, 2வது சைடு என்னன்னா, எனக்கு நீண்ட நெடு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி மதுரையில இருந்து பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பங்குச் சந்தைக்கு வந்த பிறகுதான் நான் பல உலக விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. மளிகை கடையில சாமான் வாங்க போனா அதோட என்னுடைய இது முடிஞ்சு போச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு விலை ஏறுதுன்னா ஏன் ஏறுதுன்னு எனக்கு தெரியுது. அது மாதிரி எனக்கு பெட்ரோலிய பொருட்களுடைய விலை ஏறுதுன்னா ஏன்னு தெரியுது. அதனுடைய தாக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு ஒரு நாலேஜ் என்னுடைய இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? சோ அதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை அதிகமா இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அது நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன, ஒரு 10 ரூபா கொடுத்து நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய விஷயம் அல்லது 50 ரூபா கொடுத்து ஒரு மேகசின்ல படிக்கக்கூடிய விஷயம் இணையதளத்துல இலவசமா கிடைக்கக்கூடிய, அதற்கு நம்ம இவ்வளவு தூரம் பணத்தை வீணாக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் கவனமாக இருக்கணும். இதுல இது ஒரு பை ப்ராடக்ட் தான் அது. அதனால நம்ம இது ஒரு காம்பினேஷன், ஒரு மிக்சடான விஷயம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதை பொறுத்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி காய்கறி நறுக்கவும் பயன்படலாம், ஒருத்தரை குட்டி கொல்வதற்கும் பயன்படலாம், உயிரை எடுப்பதற்கும். சோ நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ங்கறத பொறுத்து தான் நமக்கு. ஓகே. பொதுவாவே ஜியோ பொலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இங்க நேஷனல் நியூஸஸா இருந்தாலும் சரி, அவேர்னஸா இருக்கிறது நல்லது தானே சார். அந்த அவேர்னஸ் நிச்சயமா, நமக்கு சந்தை கொடுக்குதுன்னும் போது நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். நிச்சயமா. ஓகே சார். சரி சார், நீங்க சொன்ன மாதிரி அமைதி திரும்பட்டும், கச்சா எண்ணெய் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஷோவை முடிச்சிருவோம் சார். நன்றி, நன்றி. நிச்சயமா. கண்டிப்பா சார். நாளை மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி சார். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.